இப்போ வந்து முதல் பொதுக்குழு கூட்டம் நடக்குது கட்சியோட. அது எவ்வளவு முக்கியத்துவமான ஒண்ணு? இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இப்போது தளபதி எடுத்துகிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கிளியராக அவர் பண்ணிகிட்ருக்காருன்றது தான் எங்களோட கருத்து. இப்போது முதல் தடவை பொதுக்குழு நடத்துகிறாரு. இனி என்ன சொல்ல போகிறாரு, இந்த மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாருன்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேக்கா, அதே மாதிரி இந்த முக்கியமான தீர்மானங்கள் எதனா எதிர்பார்க்கலாமா? என்ன மாதிரியான தீர்மானங்களுக்கு வாய்ப்பு? இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவும் ரிவீல் பண்ணலை. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் தான் எங்களுக்கே தெரிய வரும். இப்போ வழக்கமா பொதுக்குழு வந்து திமுக அதிமுக பொதுக்குழுவெல்லாம் நடக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரம்மாண்டம் இருக்கா? அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வேற மாற்றுக்கிறதே கிடையாது. பார்த்தாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. முக்கியமான பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை பண்ணுறதும் எடுக்கிறாங்க. அது வழக்கமா பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? முக்கியமான பிரச்சனைகள் இப்போ வந்து 5 ஆண்டுகள் வந்து இப்போ என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, என்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கு, அதை பற்றி பேசுறதுக்கோசரம் வந்திருக்கு. முக்கியமான பிரச்சனைகள் தான், மக்களுடைய நலனுக்கோசரம் அந்த பிரச்சனைக்கோசரம் தான் அதை எடுத்திருக்காங்க. அதுக்கோசரம் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது இந்த கட்சியே மக்களுக்கான கட்சி தான். அதுதான் ஃபர்ஸ்ட். மக்களான கட்சி தான். மக்களுக்கு உண்டானக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான உண்டான கட்சி தான். அது தீர்மான கட்சி தான். அது பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு? என்ன உரிமைன்னா எப்படி கேட்குறீங்கன்னு புரியல எனக்கு. ஒரு கட்சி சார்பில் அவங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர்னு ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க இல்லையா? அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு? இப்போ பொதுச் செயலாளர் அப்படின்னா அவருக்கு சில உரிமைகள் இருக்கு. தலைவர்னா அவருக்கு சில கட்சியில் அவருக்கு எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். எங்களுக்கு மாவட்ட செயலர் என்ன சொல்றாரோ அந்த 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 அளவுக்கு தான் உரிமை எங்களுக்கு இருக்கு. மாவட்ட செயலர் எங்களுக்கு மேல இருக்க யாருக்கு சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்படி நாங்க கட்டுக்கோப்பான ஒரு இதெல்லாம் இருக்கும். நாங்க அவங்க இப்போ நீங்க செயற்குழுவில் இருக்கீங்களா? செயற்குழு உறுப்பினராக இருக்கீங்க, இப்போ பொதுக்குழுவில் கலந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கான உரிமைகள் இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கட்சியில பொறுத்த வரைக்கும் அடிப்பட்ட முடியலாம், அது அடிப்பட்ட தொண்டனும் அதை மட்டும் அரங்கேறும் ஒரு கட்சி தான் இந்த கட்சி. இது எல்லாரும் வந்து இப்படி எல்லாமே வந்து மேலோட்டம் வரணும், எல்லாமே அடிப்பட்டிலேருந்து கீழே நாங்களாம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்களாம் எங்களையும் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து எங்களும் ஒரு சைக்கிள் உறுப்பினராக கொடுத்தது இந்த கட்சி மட்டும்தான். எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது இந்த கட்சி தான். மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா முதல் பொதுக்குழு மீட்டிங்கு இதில் நிறைய அம்சங்கள் வந்து தீர்மானங்கள் வர இருக்கும். அதை நாங்கள் வரவேற்கோம். தலைவருக்கு ஒரு துணை இருந்து நாங்கள் கடைசி வரைக்கும் கட்சி கோஷமும் தலைவர் கோட்டையில் ஏற்றி 2026 தளபதி முதலமைச்சராக வேண்டும் உறுதிவிடுறோம். இது வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆனா பொதுக்குழு முதல் மீட்டிங். ஓகே, இப்போ பொதுக்குழுல என்னெல்லாம் நடக்கும்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? அதுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு அநீதி நடக்குது. அது எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த மாவட்ட வாரியாவோ தொகுதி வாரியாவோ பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்மானமாக கொண்டு வந்து தமிழக வெற்றிக்காரர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களோ இல்லை வந்து அது தீர்வு என்ன காரணமோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான உரிமைகள் நடக்கணும்? அந்த உரிமைகள்லாம் முழுமையா உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்? முழு உரிமை தான் எங்களுக்கு. ஏன்னா வந்து முதல் மீட்டிங்லேயே வந்து மாவட்ட நிர்வாகி பிளஸ் இல்லாமல் மகளிர் அணியும் சேர்ந்து கூப்பிடுறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து முக்கிய நிர்வாகம் பண்ணுறாங்க, முக்கியத்துவம் தானே கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி. உதயகுமார், திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் இயக்கமாக 15 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டோம். மக்களுக்காக நிறைய பணிகளை மேற்கொண்டோம். இன்றைக்கி அந்த பணிகள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமாக ஒரு வருஷம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்குழு நடக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அவல நிலைகள், இதை பற்றி தான் தலைவர் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் பேச போகிறாரு. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற ஒரு தொகுதி ரீதியான பிரச்சனைகள் கையில் எடுத்திருக்கிறாரு. அதை பற்றி ஒரு விஷயம் பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை. இந்த பொதுக்குழு வந்து தமிழக அரசியலில் தமிழக மக்களுக்கான ஒரு பிரச்சனைகளை பேச போகிற ஒரு பொதுக்குழுவாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அதே மாதிரி திமுக மத்திய அரசு வந்து எப்பவுமே அடிச்சு பேசுவது, அவர்களுக்கு எதிராக அவர்களை கண்டிக்கக்கூடிய வகையிலும் நிறைய தீர்மானங்கள் இடம்பெறும். தெரியாது, போனாதான் தெரியும். திமுக அரசு பாஜக அரசை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே இங்கே திமுக வந்து மாநில அரசாக இருக்காங்க, பாஜக வந்து மத்தியில் அரசாக இருக்காங்க. அப்படி ரெண்டு அரசாங்கத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி தாங்க. ரெண்டு அரசையும் 2 அதிகார பதவியில் இருக்கிற பத்தியிலும் அந்த 2 அரசையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இன்னைக்கு ஜனநாயக ஒரு கட்சியாக இருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகம். இன்னும் அவர் வந்து முழுமையா ஃபீல்டு காட்டல, அவர் வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு, அறிக்கை அரசியல் செய்யறாரு.
இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி தன்னுடைய 49வது வயசுல தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது 2/2/2024 அன்றே ஒரு சரியான அறிக்கை சொன்னாருங்க. தெளிவான பார்வையில் சொன்னார். என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் அரசியலுக்கு முழுமையாக வருகிறேன், அதற்கு நான் ஒத்துக்கொண்ட படத்தையும் முடித்துவிட்டு வருகிறேன் என்று. சினிமா என்பது அவருடைய தொழில். அவர் தொழிலாக அந்த தொழிலை இன்னைக்கு மேற்கொண்டு ஜனநாயகன்ற ஒரு கடைசி படத்தை முடிக்க போறார். முடிச்சதுக்கு அப்புறம் முழு நேரமும் களத்துல தான் இருக்க போறார். இன்னைக்கு யார் அவர் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றது? எங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை பொதுச் செயலாளர் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அங்க ஏதோ இருக்கு பாருங்கண்ணே அப்படின்றாரு. அப்ப எங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்காணிச்சுட்டு தானே இருக்கிறாரு. அப்ப எங்களுக்கு தகவல் சொல்றாருன்னா, அங்க வேற தகவல்களை எடுக்கிறாருன்னா, இன்னைக்கு 24 மணி நேரத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்னாடி போய் நின்னுங்க, அது என்னன்னு ஃபாலோ பண்ணுங்க, அதை எடுத்துட்டு வந்து அந்த தகவல் சேருங்கன்ற ஒரு தலைவர் எங்க தளபதியார் அவர்கள். கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னாங்க, மாநாடு நடத்த முடியாதுன்னாங்க, எல்லாமே முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ களத்துக்கு வரதில்லன்றாங்க. யாருமே செய்யறதில்ல, அவங்க தான் எங்களை செய்ய வச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த கட்சிக்காரர்களுக்கும் சொல்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்க தலைவரை இன்னும் ஸ்பீடா வேலை செய்ய வைக்க போறதுக்கு காரணம் அவர்கள் தான். ஆனா மக்களுக்காக வந்திருக்கிறாரு. மக்களுக்கு பிரச்சனையை பத்தி பேச போறோம். மக்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம்ன்ற நம்பிக்கை. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.